ஹாய் யுவர்ஸ், நியூமராலஜி பெஸ்ட்டில் சவுத் ஆப்பிரிக்கா டீட்டோட எல்லா மேட்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம டீம் ப்ரெடிக்ஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எஸ்ஏ T20 22வது மேட்ச். இந்த மேட்ச்சில் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸும் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்பும் ப்ளே பண்ணுறாங்க. இந்த மேட்ச் ஜனவரி 26 ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் நம்ம ஊர் டைம் படி ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் எவ்வளோ ரன்ஸ் அடிப்பாங்க, யார் எவ்வளோ விக்கெட்ஸ் எடுப்பாங்க, யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, யாரும் சரியாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, யாரை கேப்டன் வைஸ் கேப்டன் போடலான்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 26 பார்த்தோம்னா 8-9 காம்பினேஷன், அதாவது சனியும் செவ்வாயும் சேர்ந்த காம்பினேஷன். சனியும் செவ்வாயும் சேர்ந்துச்சுன்னா யாருக்கு நல்லா இருக்கும் பார்த்தோம்னா குருவை சேர்ந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். சந்திரனை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக மைனஸாக இருக்கும். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கையில் ஃபஸ்ட்டு ஜேஎஸ்கேல பார்த்தோம்னா டெவன் கான்வே ஒரு 20 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபேப் டூ பிளேசஸ் ஒரு 25 ரன்ஸ் அடிப்பார். எல் டூ ப்ளூவை ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து ஜானி பேஸ்டோ ஒரு 20 ரன்ஸ் அடிப்பார். அடுத்து டி பெரைரா 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து டபிள்யூ லப்பே ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து இ ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து அச்சு வில்ஜாயின் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுப்பார். அடுத்து இம்ரான் தாஹிர் 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து எல் சிப்பம்ல பார்த்தீங்கன்னா அவர் 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட்டாக மகேஷ் தீக்ஷனா பார்த்தோம்னா அவரும் 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்பில் பார்த்தோம்னா சக்ராவலிக்கு சூப்பராக இருக்கும். அவர் ஒரு 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து டி பெட்டிங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரன்ஸ் அடிப்பார். அடுத்து டி அபல் 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து ஜே ஹெர்மன் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரன்ஸ் அடிப்பார். அடுத்து எய்டன் மார்க்கும் 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து ட்ரிஸ்டன் சப்ஸு 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அவருக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அடுத்து மேக்கர் ஜான்சன் 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து லியாம் டாவ்சன் பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் எடுப்பார். அடுத்து எஸ் ஹார்மர் 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஓ பேட்மன் 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரிச்சர்ட் கிளீசன் பார்த்தோம்னா 1-2 விக்கெட் எடுப்பார். இப்போது 2 டீமில் சேர்த்து யாரெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணவங்க பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அதுபடி பார்க்கையில் சக்ராவலி, எய்டன் மார்க்ரம், டி பெட்டிங்கம், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், மேக்ரோ ஜான்சன், எஸ் ஹார்மர், ரிச்சர்ட் கிளீசன், டூ பிளஸிஸ், எல் டூ ப்ளூய், டி பெரைரா, டபிள்யூ லப்பே, அச்சு வில்ஜாயின், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட் யாரை கேப்டன் வைஸ் கேப்டன் போடலாம் பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ சக்ராவலி, ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், டபிள்யூ லப்பே இவங்க 3 பேரையும் கேப்டன் வைஸ் கேப்டனாக மாற்றி போட்டு சொன்னலாம் வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வின் பண்ணலாம் நீங்கள்.